நீங்கள் போங்க. யாராவது ஒருத்தர் அவங்க மூஞ்சிங்களை பார்த்தாவே தெரியும், இது இன்னைக்கு சரியில்லைப்பான்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த மூஞ்சிங்களை பார்த்தாவே நமக்கு தெரியும், இது ஏதோ வீட்டில் பிரச்சனை வந்துட்டுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஆளுங்களுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்குறீங்க, நைட்டு போயிட்டு முடிஞ்ச ஒரு ஃபாஸ்டிங் எடுத்துருங்களேன், எடுத்து ஜோம் பண்ணிட்டு போங்க. அந்த அம்மா கிட்ட போங்க, இல்லை அந்த ஐயா கிட்ட போங்க. போயிட்டு எப்பா என்னப்பா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது, என்னப்பா பிரச்சனைன்னு கேளுங்க. போகும்போது என்ன பண்ணுறீங்க, ஒரு பாட்டிலில் ஜூஸோ இல்லை ஏதோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று வாங்கி போய் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேளுங்க. அதுலேயே அவங்களுக்கு பாதி இது என்ன ஆயிரும், பாரம் குறைச்சிரும். அப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் ஜோம் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நான் இப்படி சொல்லுங்கள், நான் எங்கள் கடவுள்கிட்ட நான் ஜோம் பண்ணுறேன், அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். அங்கே போயிட்டு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ சமயத்தில் இருக்கிறதே விரியன் பாம்பு குட்டியை வெளியே போ அப்பெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, சிம்பிளாக போயிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, ஒன்றுமே பண்ணாதீங்க, சிம்பிளாக போயிட்டு நான் எங்கள் கடவுள்கிட்ட உனக்காக நான் என்ன பண்ணுறேன், பிரார்த்தனை வேணாம் வேண்டிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவங்க பாஷையிலே போங்க, வேண்டிக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா கடவுள் செய்வார்ன்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவோட இருதயத்தில் பிறக்கிறதுக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்ன்ற மாதிரி நிறைய தாய்மார்கள் பிள்ளை பெற்றிருக்கிறீங்கல்ல, அந்த பிரசவ வேதனை எப்படின்னு தெரியும் பாருங்க, எவ்வளோ வலிக்கும். அந்த மாதிரி ஒரு வலியோட ஒரு பாரத்தோட அந்த ஃபேமிலிக்காக என்ன பண்ணுறீங்க, ஃபாஸ்டிங்கை போட்டு ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணினே இருங்க, டெய்லியும் போய் பேசுங்க. எப்படிமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், கவலைப்படாத நான் ஜோம் பண்ணுறேன், கவலைப்படாத நான் ஜோம் பண்ணுறேன், ஏசப்பா உனக்கு செய்வார், உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறாரு, எனக்கே செஞ்சுட்டாரு, என்னையே பண்ணிட்டாரு, உனக்கு பண்ண மாட்டாரு நீங்கள் சொல்லி பாருங்களேன். என்ன தெரியுமா நடக்கும், அப்புறம் அந்த ஆத்துமாக்காக ஆண்டவர் பார்ப்பாரு, இவனுக்காக இவ்வளோ பரிந்து பேசுறாளா, இதுக்காகவே அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிப்பாரு. அப்புறம் உங்ககிட்ட சொல்லுவாரு, அந்த அம்மாவோ இல்லை அந்த தம்பியோ உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க உங்க சாமி கிட்ட என்ன பண்ணீங்க, வேணுங்க அந்த சாமி எனக்கு செஞ்சிச்சு, உங்க சர்ச்சில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அப்ப என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஐயா மே 1 கம்பல்சரி எல்லாருக்கும் லீவ் நடக்கும், நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருங்க, சாப்பாடு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒன்றும் பண்ணாதீங்கம்மா, அங்கே நல்ல சாப்பாடு போடுவோங்க எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்துருங்க. உள்ள வரைக்கும் வந்துருங்க, மிச்சது ஐயா அவர் மேலே இருக்கிறவரும் பார்த்துப்பேன், உங்க சபை வளர்ந்துடும்.